உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்த்தமிழ் 6ஆம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வளர்த்தமிழ். இது சாப்டர் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8வது சாப்டர் தொன்மை தமிழகம் அப்படிங்கிற கான்செப்டில் இடம்பெற்றிருக்கு. அதாவது பார்ட் சியில் 8வது சாப்டராக இருக்கக்கூடிய தொன்மை தமிழகம் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வளர்த்தமிழ், தமிழ் இருக்கக்கூடிய சிறப்புகள் ஒன் பை ஒன்றா பார்த்துக்கிட்டே இருக்கும். அதன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வளர்த்தமிழ் 6ஆம் வகுப்பு புதிய பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. வாங்க டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ எப்போதும் போல் தமிழ் மொழி அப்படிங்கிறது மூத்த மொழியாக கருதுறாங்க. அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மூத்த தமிழ் மொழி என்றும் இளமையானது என்றும் எளிமையானது என்றும் இனிமையானது என்றும் வளமையானது என்றும் காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வதுமாக நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பதும் நம் வாழ்வை செழிக்க செய்வது தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் மொழியில் எப்போதும் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி அவங்க கொடுத்துருக்குறாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருப்பது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உலகில் எத்தனை ஆயிரத்திற்கு மேற்பட்ட மொழிகள் இருக்குது அப்படின்னா 6000க்கு மேற்பட்ட மொழிகள் இருக்குது. சில மொழிகளுக்கு மட்டும்தான் பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கிறது காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பெல்லாம் முடிச்சுட்டு 6ஆம் வகுப்புக்கு வந்திருக்கோம். ஏன்னா இந்த வகை எழுத்து வடிவம்னா என்ன, பேச்சு வடிவம்னா என்ன, இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னென்னா நான் நேற்றே நம்மளுக்கு கிளாஸில் பார்த்தாச்சு. அதனால் இப்போ அது ஒன்றுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக சில மொழிகளுக்கு தான் பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் இருக்குது. முதல் நிலை வடிவம், 2வது நிலை வடிவம். நம்ம தமிழுக்கு இரு வடிவமே இருக்குது. இலக்கணம் இலக்கிய நடை கொண்டது நம்ம தமிழ் மொழி. அதான் சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி அத்தகைய சிறப்பு மிக்க செம்மொழியாக கருதப்படுது, செவ்வியல் தன்மை கொண்ட மொழியாக கருதப்படுது. அதாவது அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்ட மொழியாக கருதப்படுது நம்ம தமிழ் மொழி. அதான் சொல்லியிருக்காங்க. சார் என்ன சார் எல்லாமே இதில் நம்ம படித்தது தானே சார்? ஆமாம், படித்தது தான், பின்னாடி வர்றதா கொஞ்சம் தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம். சரிங்களா? எஸ். அதே நேரத்தில் மொழியை கணினியின் அடிப்படையில் பயன்படுத்த வேண்டும் என்றால் எண்களின் அடிப்படையில் தான் வடிவமைக்கப்பட வேண்டும். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஸோ கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அப்படிங்கிறது பைனரி லாங்குவேஜ், பைனரி நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. 0 1 இந்த 2 எண்கள் மட்டும்தான் கம்ப்யூட்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் அனுப்பினாலும் இல்லை வீடியோ அனுப்பினாலும் எது அனுப்பினாலுமே அதை நம்ம ட்ரேஸ்வர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வெறும் 0 1 தான் இருக்கும். அந்த 0 1 என்கிரிப்ட் பண்ணி டிகிரிப்ட் பண்ணும்போது, அதாவது என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் அதை எடுக்கும்போது தான் நம்மளுக்கு இமேஜாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அப்படிங்கிறது எண்கள் அடிப்படையில் தான் 0 1 அதைத்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மொழி கணினியின் பயன்படுத்தக்கூடியது என்றால் அது எண்களின் அடிப்படையில் தான் வடிவமைக்கப்பட வேண்டும். ஸோ கணினி, இணையம் போன்றவற்றில் பயன்படுத்தக்கூடிய மொழியாக தமிழ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் நமக்கு மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைன். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் வரிசையாக. ஃபஸ்ட்டு, மனித இனம் கண்டறிந்த சிறப்பு கண்டுபிடிப்பவே மொழி தான். மொழிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா ஒரு கருத்தை இன்னொரு கருத்துக்கு சொல்ல முடியாது. இப்போ ஏகப்பட்ட லாங்குவேஜ்லேருந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு போட்டு ஒரு பேராகிராஃபை போட்டோம்னா டிரான்ஸ்லேஷனில் கூகுள் டிரான்ஸ்லேஷனில் வந்துடுது. அப்போ அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் ஒரு கருத்தை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயன்பாட்டாக இருக்குது. அதான் சொல்லியிருக்காங்க. 2வது சொல்லக்கூடியது பாரதியார் சொன்னது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பாரதியார் அவர்கள் சொன்ன கூற்று என்ன? யாமறிந்த மொழிகளையே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் மொழியை போல இனிமையான மொழி வேறு எங்கேயுமே கிடையாது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? பாரதியார். அதே பாரதியார் தான் இன்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். நல்லா கொஞ்சங்க. என்று பிறந்த, அதை எப்போ பிறந்தன்னு கூட தெரியாத ஒரு மொழி தான் எங்கள் தமிழ் மொழி. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு தாய்மொழியை பற்றி சிறப்பாக யார் சொல்லியிருக்காங்க? ஸோ பாரதியார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இரண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழிகளில் போல் இனிதாவது காணும் என்றும் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் தொல்காப்பியத்திலையும் சொல்லியிருக்காங்க. தமிழ் நமக்கு கிடைத்த இலக்கண நூல் தொல்காப்பியம். அதாவது மிக பழமையான நூல் தொல்காப்பியம். அதே நேரத்தில் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பான்மையாக எப்படி இருக்கும்? வலஞ்சுழி இடஞ்சுழி அப்படின்னு சொல்லுவாங்க. வலஞ்சுழினா வலதுபுறமாக இருப்பது தான் வலஞ்சுழி. அம்மா, ஆ, ஸோ அது வலஞ்சுழி. இடஞ்சுழி அப்படின்னா இப்படி, யா, ஸோ இந்த புறமாக எழுதுறது. அப்போ தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வலஞ்சுழி இடஞ்சுழி எழுத்துக்களில் பெரும்பாலமாக இருக்கக்கூடியது வலஞ்சுழி எழுத்துக்கள். வலதுபுறமாக தான் நம்ம எழுதுகிறோம். எடுத்துக்காட்டு ஆ, ஆ எல்லாமே வரும். இதில் பாருங்கள், ஆ, ஆ, அதுக்கப்புறம் ஏ, அது நீங்கள் எழுதும் போதே தெரிஞ்சுக்கணும். ஓ, நா, ஞா இதெல்லாமே வந்துடும். சார் ஆ வந்திருக்கே, ஆவண்ணா வரலைன்னு கோச்சிக்க கூடாது.
குறியில் சொல்லியிருக்காங்க, நெடியில் எல்லாமே வந்துடும். சரிங்களா? ஸோ இதெல்லாமே வலஞ்சொலி எழுத்துக்கள். பெரும்பாலான இது கூட்டில் கேட்டுருவாங்க. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலான எழுத்துக்கள் வலஞ்சொலி எழுத்துக்கள். அப்போ இடஞ்சொலி எழுத்துக்கள்னால் என்ன? டா சொல்லலாம், யா சொல்லலாம், லா சொல்லலாம். சரிங்களா? இதெல்லாம் அப்போ நீங்கள் எழுதும் போதே தெரிஞ்சிடும். டா, யா, ழா இதெல்லாமே இடஞ்சொல்லி எழுத்துக்கள். அப்போ ஒழுங்குமுறை அப்படின்னா சீர்மை என்பதற்கு ஒழுங்குமுறை என்று பெயர். சீர்மை அப்படின்னா என்னது? ஒழுங்குமுறை. இப்போ நம்மளை இரு வகை திணைகள் இருக்கு. ஒன்று உயர்திணை, இன்னொன்று அக்ரிணை. உயர்திணை என்றால் என்ன? ஆறறிவு ஜீவன்களை உயர்திணை சொல்கிறோம். அப்போ மனுஷர்களை தான் சொல்கிறாங்க. அப்போ அக்ரிணைனா என்ன அர்த்தம்? ஆறறிவு ஜீவன் அல்லாத எல்லா பொருளுமே அக்ரிணை தான். ஆடு, மாடு, போர்டு, பென்சிலு, பேனா, லப்பரு, லைட்டு, கண்ணாடி, டேபிள், சேர் எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதெல்லாமே அக்ரிணை தான். உயர்திணை அப்படின்னா அக்ரிணை. அப்போ அதுதான் சொல்லியிருக்காங்க. இதான் போனதில் பார்த்தோமே, இரு வகை திணைகள் இருக்குது. ஒன்று உயர்திணை, அக்ரிணை. ஆக்சுவலாக வந்து உண்மையாக சொல்லணும்னா உயர்திணையோடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா நம்ம என்ன சொல்லிக்கணும்? தாழ்திணை சொல்லணும். உயர்திணை, உயருக்கு எதிர்ச்சொல் தாழ்திணை. அப்போ நம்ம தாழ்திணை தானே சொல்லணும். வார்த்தைகளை கூட தாழ்வான குறைவான எழுத்துக்களை பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக தாழ் திணை என்பதற்கு பதிலாக அக்ரிணைன்னு பயன்படுத்துகிறாங்க. அக் என்றால் என்ன? இல்லாத, எது இல்லாத? உயர்திணை இல்லாத, அதான் அக்ரிணை. அதான் பின்னாடி சொல்லிடுவாங்க. அக்ரிணைனா என்றால் என்ன? அல் பிளஸ் திணை. அல்னா அல்லாத, அல்லாத திணை. எந்த அல்லாத திணை? உயர்திணை அல்லாத திணை, அதான் அக்ரிணை. அதே மாதிரி தான் பாவற்காயும். சரிங்களா? சொல்கிறேன், பின்னாடி வரும். இந்த கசப்பு காய் அப்படின்னு நம்ம பாவக்காவை சொல்லணும். அப்போ பாகற்காயை கசப்பு காயின்னு கூறாமல் அது பாருங்கள், பாகற்காயை பிரித்தா பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய். பாகு என்பது இனிப்பு. பாகு கலந்துட்டியான்னு கேட்பாங்க. பாகு ப்ளஸ் அல், பாகு அல்னா அல்லாத, இனிப்பு அல்லாத காய் பாகற்காய். அருமையில் முக்கியம். அதே நேரத்தில் இது நமக்கு தெரிஞ்சது தான். இலக்கண நூல்னா தொல்காப்பியம் நன்னூல் இலக்கண நூலாக கருதப்படுது. சங்க இலக்கியம்னா 8 தொகை 10 பாட்டு. 8 தொகை 10 பாட்டு. அறநூல்கள்னா நம்ம சொல்லலாம் 17 கீழ்கணக்கு நூல்களை சொல்லலாம். அது அறநூல்கள் அப்படிங்கிற, ஏன்னா அதிகப்படியான அறநூல்கள் இருப்பது 17 கீழ்கணக்கு நூல்கள். அறநூல்கள்னா திருக்குறள் சொல்லலாம், நாலடியார் சொல்லலாம், திரிகடுகம் சொல்லலாம். இதெல்லாமே அறநூல்கள் தான். அப்புறம் காப்பியங்கள், மணிமேகலை, அதான் மணிமேகலை, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி இதெல்லாமே காப்பியங்கள். ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அதான் மென்ஷன் பண்ணுறாங்க. இது 6ஆம் வகுப்பு. ஸோ 6ஆம் வகுப்புனால இதெல்லாம் தெரியாதா சார் அப்படின்னா விடக்கூடாது. ஒரு லைன் கூட விடாமல் நோட்ஸ் எடுத்துருக்கோம். சரியா? எஸ், அதான் ஒன்றுமே விடலை. இப்போ அடுத்து, ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பு. சத்தியமாக உண்மைங்க. நீங்கள் ஃப்ளவர் அப்படின்னு எடுத்துட்டா ஃப்ளவர் தான், அதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ஃப்ளவர்னால் வெவ்வேறு ரோஸ் ஃப்ளவர் அந்த மாதிரி தனியாக வேணால் இருக்குது. ஆனால் தமிழ் மொழியில் மட்டும் அந்த அந்த பூவின் நிலைகள் பொறுத்து பெயர்கள் மாறுது. புரியலையே சார்? இப்போ நம்ம சொல்கிறோம்ல டீனேஜ், அடல்ட்ஸ் சொல்கிறோம்ல, குழந்தை, மாணவன், அதுக்கப்புறம் இளைஞன், முதியவர், நடுவயது மிக்கவர் அப்படின்னு ஒவ்வொரு நிலைகளுக்கு வயதுகளுக்கு ஏற்ப ஒரு பேர் வைக்கிறோம் இல்லையா? அதே போல் பூவுக்கும் அதோட நிலைகளை பொறுத்து பெயர் உண்டு. மொட்டு, அரும்பு. அரும்புனா அப்போ தான் துளிர் விடுது. அரும்பு, மொட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அப்போ பூவின் பல நிலைகளை எத்தனை நிலைகளாக பிரிக்கிறாங்க? தனித்தனியாக 7 நிலைகளாக பிரிக்கிறாங்க. புத்தகத்தில் அருமையாக கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து தான் கேள்விகள் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து கொடுத்துருப்பாங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இதான். இதை நீங்கள் ஆர்டராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆர்டரை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? பூவின் முதல் நிலை அரும்பு, 2வது நிலை மொட்டு, 3வது நிலை முகை, 4வது நிலை மலர், 5வது நிலை அலர், 6வது நிலை வி, 7வது நிலை செம்மல். படிச்சிடுறீங்களா? வேண்டாம், ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதை நான் சொன்னேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது சார்? அருமையான ஷார்ட்கட்டு. இப்போ சொல்கிறாங்க, இதில் எது ஈஸி? இது உங்களுக்கு எல்லாமே ஈஸி தான். அரும்பு, மொட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அரும்பு, மொட்டில் அதுக்குமே சொல்லலாம். என்னன்னா அம்மு, அம்மு, மலர, மலர, பூன மலர், மலர, மலர். இந்த பாருங்க, அம்மு, ஆஃபார் அரும்பு, அம்மு மொட்டு,
மூ முகை அம்மு மலர மலர அந்த பக்கம் வீசாத அம்மு மலர அந்த பக்கம் வீசாத அம்மு ஆ ஃபார் அரும்பு இம் ஃபார் மொட்டு மூ ஃபார் முகை அம்மு மலரு அந்த பக்கம் ஆ ஃபார் அலறு அந்த பக்கம் புரியுதுங்களா ஆ ஃபார் அலறு அந்த பக்கம் வீசாத வீசாத செம்மை அம்மு மலர் அந்த பக்கம் வீசாத அம்மு மலர் அந்த பக்கம் வீசாத அம்மு மலர் அந்த பக்கம் வீசாத சொல்லியாச்சு. இதான் ஆர்டர். கீழ்கன்றவற்றுள் ஏறு வரிசையில் எழுதுகன்னு கொடுத்து வச்சிடலாம். அம் மு மலர அந்த பக்கம் வீசாத. சரியா? முடிஞ்சு போச்சு ஏழ்நிலை. ஓகேவா? அடுத்து இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், முத்தமிழில் அழைக்கக்கூடிய தமிழை பற்றி பேசுகிறோம். ஸோ இயல் தமிழ் என்றால் என்ன? எண்ணத்தை வெளிப்படுத்துவது, நமது எண்ணத்தை வெளிப்படுத்துவது. இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விப்பது, உள்ளத்தை மகிழ்விப்பது. அடுத்து நாடகத்தமிழ் உணர்விலும் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டி காமிட்டுவது. வள்ளி திருமண நாடகம். ஏன் வள்ளி திருமண நாடகம்? சரிங்களா? ஏன்? ஸோ அதில் மூலமாக மனிதர்களின் உணர்வின் வாழ்வின் நிறைகுறைகளை பற்றி பேசுறது. சரிங்களா? சரிதானே? எஸ். இசைத்தமிழ் தெரியும், உள்ளத்தை மகிழ்விப்பது, அது ஓகே. இப்போ புதிய இலக்கிய வடிவங்கள், தமிழ் கவிதை வடிவங்கள், இலக்கிய வடிவங்களாக என்னென்ன இருக்குது? செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா. கேட்டு வச்சுருவாங்க. துளிப்பா என்பது எவ்வகை? துளிப்பா என்பது கவிதை வடிவங்கள். உரைநடை வடிவங்கள் என்றால் என்ன? கட்டுரை, புதினம், சிறுகதை. இது நீங்கள் சொல்லிடுவீங்க. இதில் துளிப்பாவை மறந்துடுவீங்க. அது என்ன நடை? ஒரு கவிதை வடிவங்களாக செய்யுள்ள இருக்குது. சரி, சந்தோஷம். அடுத்து புக்கில் கொடுத்துருக்காங்க. மா என்பதற்கு வேறு பெயர்கள் என்ன? மா என்பதற்கு வேறு பெயர்கள் இந்த வரிசையாக கொடுத்துருக்கோம். மா என்பதற்கு வேறு பெயர்கள் என்ன? மா தெரியாத மட்டும் பார்ப்போம். மானா பெரியன்னு எல்லாருக்குமே தெரியும். மாநகரம், மிகப்பெரிய நகரம். மானா விலங்கு, மா என்பது விலங்கை குறிக்கும். மானா மரம். சரிங்களா? மானா மரம். அடுத்து மானா வண்டு. மானா வண்டு. நல்லா கொஞ்சங்க. மரத்தில் வண்டு இருக்கு, மரத்தில் வண்டு இருக்கு. அந்த மரம் எங்கே இருக்குது? வயலில் இருக்கு. வயலுக்கு. மானா மேன்மை. இது மறக்க மாட்டீங்க. மானா மேன்மை. மானா துகள். மானா துகள். ஒன்றும் இல்லை, மரம் வயலில் இருக்குது, அதில் வண்டு இருக்குது. தெரியாதது மட்டும் ஷார்ட்கட்டு. மரம் வயலில் இருக்குது, வண்டில் இருக்குது. சரிங்களா? அடுத்து அழைத்தல். அளவு, அறிவு. அறிவு ஆளே மொத்தம் 3 வரும், 4. நல்லா அழகு, அறிவு, அழைத்தல், அளவு 4 வருது. சரிங்களா? அடுத்து திருமகள். இதுதான் மா என்பதற்கான பொருட்கள். வரிசையாக சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை. மானா மிகப்பெரிய, மானா விலங்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் வண்டு எதில் இருக்குது? வயல், மரம் வயலில் இருக்குது. ஆளே 4 வரும். அழைத்தல், அறிவு, அளவு. சொல்லாமா? அழகு, திருமகள், மேன்மை, இதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. மறக்காதில்ல, மறக்காதில்ல, மறக்கக்கூடாது, மறக்கவே கூடாது. இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். தாவர இலையின் பெயர்கள் என்ன என்ன? ஆள் இலை, அரச இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை, அகத்தி கீரை, பசலை கீரை, முருங்கை கீரை, அருகம் புல், கோரை புல். அடுத்து நெல் தாள், வரகு தாள். மாட்டிக்குவீங்கோ, மாட்டிக்குவீங்கோ. தாள் என்பது நெல், நாளும் நெல் தாள், வரகு தாள். தலை, மல்லித்தலை. என்ன தலை? மல்லித்தலை. மடல், சப்பாத்தி கல்லி மடல். அடுத்து தாளை மடல். இது முக்கியம், இது முக்கியம். கரும்பு தோகை, நாணல் தோகை. பனை ஓலை சொல்லிடுவீங்க, தென்னை ஓலை சொல்லிடுவீங்க. அடுத்து பாக்கு கூந்தல். ஸோ கமுகுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கமுகுனா பாக்கு என்றது, பாக்குனா கூந்தல் என்று பெயர். ஓகேவா? எஸ். அடுத்து இந்த 3 ரொம்ப முக்கியம். இந்த பாடத்திலேயே அந்த மலரின் நிலைகள், 7 நிலைகள், அதிலிருந்து கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதிலிருந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது முதலாக தமிழ் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். தமிழ், தமிழ்நாடு, தமிழன். தமிழ் தொல்காப்பியம். தமிழ்நாடு சிலப்பதிகாரம். தமிழன் அப்படிங்கிறது தேவாரம், அப்பர் தேவாரம்.
என்ன காண்டம் கூட கொடுத்துருக்காங்க, சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் கொடுத்துருக்காங்க, தேவாரத்தில் திருத்தாண்டகம் அதில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். அது எந்தெந்த இடத்துல இடம்பெற்றிருக்குன்னு சொன்னாங்க. தமிழ் தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்று தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இமிழ் கடல் வேலியை, இது உங்களுக்கு வேலி தமிழ்நாடு மென்ஷன் ஆயிருக்கு, இது கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடுன்னு வந்தால் நீங்கள் சிலப்பதிகாரம் சொல்லணும், தமிழ்னா தொல்காப்பியம் சொல்லணும், தமிழன் அப்படின்னா தேவாரம் சொல்லியிருக்கோம். இந்த தமிழன் கண்டாய் அப்படின்னு அப்பர் தேவாரத்தில் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். அடுத்தது உங்களுக்கு தெரியும், பழைய டிஎன்பிசி கொஸ்டினில் இந்த கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். பொறுத்துகளிலிருந்து ஆரம்பித்து ஏதாவது ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, தமிழ் எண்களை அறிவோம். 1 என்பதற்கு தமிழ் எண் என்ன? கா, உ, ஞா, சா, ரு, சு. சூல ஒரு கோடு மாதிரி வரும். இது எப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்கட் தெரியும், புதுசாக படிச்சுக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். 1க்கு கா. இது என்ன ஷார்ட்கட்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஷார்ட்கட் தான். கடலை உருண்டை. கடலை உருண்டை ஞஞன சமைத்து ருசித்து சுவைத்து சாப்பிட்டேன் என்று அவன் கூறினான். கடலை உருண்டை ஞஞன, அதான் ஞஞன சுவைத்து சமைத்து, சமைத்து ருசித்து சுவைத்து சாப்பிட்டேன் என்று அவன் கூறினான். கடலை உருண்டை கா 1, கடலை உருண்டை ஊ, ஞஞன 3, சமைத்து சா 4, ருசித்து ரு 5, சுவைத்து சு. சூனா இப்படி கோடு போட்டு இன்னொரு கோடு இங்கே வந்திருக்கும். சரிங்களா? என்று ஏ 7, 8 அவன் ஆ, கூறினான், இந்த கூறினான்னு இப்படி மட்டும் வந்திருக்கும். அவ்வளோதான். அப்புறம் 1 10னா 1 0 சேர்த்துக்குவாங்க. அப்போ காவை சேர்த்து இந்த 0க்கு மட்டும் அப்படியே முட்டை போட்டுறணும். 0க்கு 0. சரிங்களா? முடிஞ்சு போச்சு. இது சீதா. அடுத்து இது உங்களுக்கு பிரமாதமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறதுலே ரொம்ப புதுசு. இது இப்படின்னா இதுதான். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணால் கஷ்டப்படுவீங்க. இதுக்கு ஷார்ட்கட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்படின்னா, இப்போ நம்ம அதை பார்த்தோம் இல்லையா, தமிழன், தமிழ்நாடு. தமிழன் என்று எதில் சொன்னாங்க? தேவாரம். தமிழ் என்று எதில் சொன்னாங்க? தொல்காப்பியம். பார்த்தோமா? தமிழ்நாடு சிலப்பதிகாரம் சொல்லலாமா? எஸ். அதே போல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வழக்கில் உள்ள தமிழ் சொற்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். எது இந்த நூல் எங்கெங்கே வந்திருக்கு இதை நான் தொகுத்து உங்களுக்கு அருமையாக சொல்லியிருக்கேன் ஒரு ஷார்ட்கட்டோட. சரிங்களா? ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க, இந்த சொல் இந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு அர்த்தம். இந்த சொல் இந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு அர்த்தம். சார் ஒன்றும் இல்லை சார், விலங்கு பேர் வந்தாலே குறுந்தொகை சார். ஒரு குறுகிய பாத்திரத்தில் சமைக்கிறாங்க. எதெல்லாம் போட்டு சமைக்கிறாங்க? குறுகிய பாத்திரமா? ஆமாம். பாம்பு, முதலை, மீன் இதெல்லாம் சேர்த்து சமைக்கிறாங்க. ஐயோ, இதெல்லாம் ஒரு குறுகிய குறுந்தொகை. பாம்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை, முதலை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை, மீன் என்ற சொல் இடம்பெற்றுள்ள போல் குறுந்தொகை. இது எல்லாமே என்ன செய்கிறாங்க? சமைக்கிறாங்க. ஒரு குறுகிய பாத்திரம் போது செய்கிறாங்க, குறுந்தொகை. இதை பார்க்குறதுக்கே ஒரு பொறுமை வேணுங்க. சீனாலன்னு வச்சுக்கோங்க, சீனாவில் இதெல்லாம் போட்டு சமைக்கிறாங்க ஒன்றா, பார்க்குறதுக்கே பொறுமை வேணும். பார், பார் என்பது பொறுமை, அதை பார்க்குறதுக்கே பொறுமை. பெரும்பானாற்று படை, பெரும்பானாற்று படை. சே, என்னங்க எப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க, சீனாவில் பாம்பு, முதலை, மீன் அதான் சொல்லியிருக்காங்க. பாம்பு, முதலை, மீன் இதெல்லாம் ஒன்றா போட்டு சமைக்கிறாங்க, சமைச்சு செய்கிறாங்க, சமையல் செய்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப பொறுமை வேணும். எப்போதுமே வேளாண்மை தாங்க பெஸ்ட்டு. வேளாண்மை செய்கிறவங்க எதை செஞ்சாங்க? எதை சாப்பிட்டாங்க? எதங்க சாப்பிட்டாங்க? வேளாண்மையில் இருக்கிறவங்க களியை தானங்க சாப்பிட்டாங்க. களி தின்னு தானங்க வேளாண்மை பார்த்தாங்க. அதுதான் அடுத்து ஷார்ட்கட். வேளாண்மை, வேளாண்மை என்ன தின்னாங்க? களியை தின்னாங்க. களித்தொகை தின்னாங்க. திருக்குறள் களியை தின்னு தான் வேளாண்மை பார்த்தாங்க. வேளாண்மை பார்க்குறவங்க யாருங்க? உழவர். அவங்களாம் நல்ல 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 திணையை விதித்ததுனால தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நல்ல திணைன்னா நல்ல பயிர்கள். அதுதான் அடுத்து. உழவரெல்லாம் நல்ல திணை நற்றிணையை விதைச்சிருக்காங்க. கரெக்டாக சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்போ ஆக மொத்தம் நம்ம தமிழில் இருக்கக்கூடிய பொருள் என்ன தெரியுங்களா? உயிர்களுக்கு அன்பு காட்டுறது தான் மகிழ்ச்சியே. உயிர்களிடத்தில் அன்பு காட்ட வேண்டும். அதுதான் நம்ம தமிழ் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. என்னது? உயிர்களிடத்தில்
உயிர்களிடத்தில் அன்பு காட்டுவது தான் மகிழ்ச்சி. இந்த உயிர், அன்பு, மகிழ்ச்சி, இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த 3லையுமே உயிர்களிடத்தில் அன்பு காட்டுறதா மகிழ்ச்சி, தமிழர்களோட பண்பு. இதில் 2 விஷயம் வந்துருங்க, தொல்காப்பியமும் திருக்குறளும் வந்துருங்க. சரிங்களா? தொல்காப்பியம் திருக்குறளும் இந்த 3க்கும் வந்துடும். இன்னும் ஒன்று ஆட் ஆகும், பார்ப்போம். கிளவியாக்கம், களவியல், கற்பியல்னு ஆட் ஆகும், பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உயிர்னா தொல்காப்பியம் திருக்குறள் இருக்குது, இதுலையுமே தொல்காப்பியம் திருக்குறள் இருக்குது, இதுலையுமே தொல்காப்பியம் திருக்குறள் இருக்குது. ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது, என்னது? ஃபஸ்ட்டு கிளவியல், அடுத்து களவியல், அடுத்து கற்பியல். முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு கிளவியல், புரியுதுங்களா? கிளவியல், அடுத்து என்னது? களவியல், கற்பியல். அதான் கிளவியல், களவியல், கற்பியல். மற்றபடி இந்த 3லையுமே தொல்காப்பியம் திருக்குறள் கண்டிப்பாக வந்து விடும். முடிஞ்சு போச்சு, சொல்லியாச்சு. ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? எஸ், இது வரைக்கும் புரியுது. சொல்லிடலாம், சத்தியமாக சொல்லிடலாம். 1க்கு 3 டைம் நீங்கள் ஜோட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லிடலாம். உயிர்களிடத்தில் அன்பு காட்டணுங்கிறதா நம்மளுக்கு மகிழ்ச்சியே. தொல்காப்பிய திருக்குறள் வந்துடும். உயிர்களிடத்தில் அன்பு காட்டுவது தான் மகிழ்ச்சி. கிளவியாக்கம், சரிங்களா? கிளவியாக்கம், களவியல், கற்பியல். சரியா? இப்போ அடுத்து இது உங்களுக்கு நான் இதுவும் ஷார்ட்கட் தான். இந்த வெள்ளத்தை சம்மந்தப்பட்டது. வெள்ள பாதிப்பு வந்துடும். வெள்ளம் பாதிப்பு, வெள்ளம், எஸ் எஸ் எஸ், வெள்ளம் பாதிக்குது. 18 1 தான். வெள்ளம் எப்போதுமே பாதிக்குது. வெள்ளம் 18 எங்கே? நம்ம ஊர் சைடில். அந்த மகிழ்ச்சிக்கு அப்புறம் ஊர் வருதா, மகிழ்ச்சியாக இருந்த ஊரில் ஞாபகம். ஏன்னா தொல்காப்பியம் அங்கே கனெக்ட் ஆகும். தொல்காப்பியம், இந்த தொல்காப்பியம் மட்டும் இதோட கனெக்ட் ஆகிரும். ஸோ தொல்காப்பியமும் ஊருக்குள்ளே வெள்ளம் வந்துருச்சு. ஊருக்குள்ளே, குள்ளனா அகம், ஊருக்குள்ள அகம், அகத்திணையல். அப்போ ஊருக்குள்ள அகத்திணையில் வெள்ளம் வந்துருச்சா, வெள்ள பாதிப்பு வந்துருச்சு, வெள்ளம் பாதிப்பு. அப்படி வந்துச்சுன்னா கோடை காலம் வரையும் நம்ம மருந்து கொடுக்கறது அரசோட கடமையாகி போயிடுது. கோடை காலம் வரும் வரை எங்கே? அதே அகநானூறு, அதே மருந்து, அதே அகநானூரில். எந்த ஊரில்? கோடை காலம் வரை அகநானூறுங்கிற ஊரில் மருந்து அகநானூரில் கொடுக்குறாங்க. அரசோட கடமை. அரசுனா ஒரே ஒரு, எப்படி நம்ம திருக்குறள்னு ஒன்று சொன்னோம், திருக்குறள் ஒன்றில் திருக்குறள். அரசு என்பதற்கு திருக்குறளில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அரசு என்பது திருக்குறள். முடிஞ்சு போச்சு. கிளியரா? புரியுதா? அடுத்து உலகம்னா எல்லாமே. இனிமே வர்ற எல்லாத்துலேயுமே தொல்காப்பியம் வந்துவிடும். உலகம் அப்படின்னா நீங்கள் முருகப்பெருமானை ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகம்னா தொல்காப்பியம் வந்துடும். ஸோ உலகம் அழிஞ்சாலும், அழினா ஒளின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகம் அழிஞ்சாலும் உலகம் அழினா ஒளி. உலகம் அழிஞ்சாலும் சொல்கிறேன் பின்னாடி. உலகம், தொல்காப்பியம், முருகப்பெருமான் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமுருகாற்றுப்படை, கிளவியாக்கம், அந்த கிளவியாக்கம் தான். கிளவியாக்கம் இது முடிஞ்சு. ஒளி, கிளவி, ஒளி, அதே தொல்காப்பியம், கிளவியாக்கம் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து புகழ் வேணும்னா, புகழ் வேணும்னா வேற்றுமை. இது எல்லாமே தொல்காப்பியம் வந்துருங்க. இதில் எல்லாத்துலேயுமே தொல்காப்பியம் வந்துவிடும். சரிங்களா? உலகம், ஒளி, புகழ், செல், முடி எல்லாத்துலேயும் தொல்காப்பியம் வந்துடும். இப்போ நான் உலகத்துக்கு எதுக்கு முருகப்பெருமான்னா முருகன் வந்துடும், கிளவியாக்கம் வந்துடும். அடுத்ததில் ஒளினா கிளவியாக்கம் வந்துடும். புகழ் வேணும்னா வேற்றுமையில் வந்துடும். புறம் நோக்கி செல்லக்கூடாது. புகழ் வேணும்னா புகழ் நோக்கி செல்லக்கூடாது, புறத்திணை. கடைசியில் முடினா உன்னுடைய வினையில் தான் இருக்குது. நீ என்ன செய்கிறியோ அதான் உன்னோட முடிவே. ஸோ அடுத்து வினை, முடி. ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி. விலங்கு பேர் வந்தால் குறுந்தொகை. அரசுன்னு வந்தால் திருக்குறள் மட்டும்தான். வெள்ளம்னா வெள்ள பாதிப்பு 18 முடிஞ்சு போச்சு. அப்புறம் மகிழ்ச்சி, அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அன்பு காட்டுறது தான் மகிழ்ச்சி. ஸோ அது 3மே வரும். அன்பு, மகிழ்ச்சி. உயிருக்கு அன்பு காட்டணும், உயிர்களுக்கு அன்பு காட்டுவது தான் மகிழ்ச்சி. நல்லா பார்த்தோமே. விலங்குகளை போட்டு ஒன்றா செய்கிறாங்க, குறுந்தொகை. அது பார்க்குறதுக்குனா பொறுமை வேணுங்க. பெரும்பானாற்றுப்படை. நம்ம வேளாண்மை என்னங்க செஞ்சாங்க? வேளாண்மை செஞ்சவங்கன்னா என்னங்க சாப்பிட்டாங்க? களியை தானங்க தின்னாங்க. களித்தொகை தின்னாங்க. திருக்குறள் பார்த்தோமா?
உழவர் நற்றினை நல்லத திணை விதைக்கிறாங்க. பார்த்தோமா, முடிஞ்சு போச்சு. ஆக மொத்தம் இதிலிருந்து இவ்வளோ தான் கேள்வி கேட்க முடியும். இதுக்கு மேலே இதில் துருவி பார்த்தாலும் வேறு கேள்வி எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் இதை நம்ம தனியாக ஒரு வீடியோ எடுத்தது. சரிங்களா? அடுத்த வீடியோ சந்திக்க பிறகு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். அடுத்த வீடியோ டக்குன்னு வந்துடும், கண்டிப்பாக ரெடியாக இருக்குது. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.